வெல்கம் டு அவர் சேனல். இன்னைக்கு குக் வித் கோமாளிலேருந்து அம்மு அபிராமி அவங்க பண்ண கோல்டன் ஃப்ரைட் பேபி பீட்டா காட் ஸ்டஃப்டு வித் க்ரீமி டக்ஸல் கூடவே மெட்ராஸ் கறி சாஸ் அண்ட் பெரி பெரி டிப் ஒன்று பண்ணியிருந்தாங்க. ஸோ இந்த ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு இன்றைக்கி டீட்டெயில்டாக பார்த்துடலாம். இதே மாதிரி குக் வித் கோமாளியில் இருக்க ரெசிபீஸ்லாம் கண்டினியூஸாக பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு நாம் அந்த குட்டி குட்டி பாவக்காய் வச்சு கோல்டன் ஃப்ரைட் பாவக்காய் பண்ணிடலாம். இந்த மாதிரி சின்ன பாவக்காவை எடுத்துகிட்டு அதுக்கு நடுவில் லைட்டாக இந்த மாதிரி கத்தி வச்சு கட் பண்ணிக்கோங்க. உள்ளே இருக்க விரையெல்லாம் ஒரு ஸ்பூன் அப்படி இல்லைனா கத்தி வச்சு நல்லா ரிமூவ் பண்ணிவிடுங்க. நீங்கள் கட் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உள்ளே இந்த மாதிரி தான் இருக்கும், நல்லா ஃப்ரீயான ஸ்பேஸ் இருக்கும். ஸோ நம்மளால் ஈஸியாக அந்த மஷ்ரூமை இதுக்குள்ளே ஸ்டஃப் பண்ண முடியும். இப்போ நான் அதை ஒரு பவுலில் எடுத்து வச்சுருக்கேன். கூட கொஞ்சமாக மஞ்சத்தூள் அண்ட் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போது நல்லா எல்லா சைட்லேயுமே மஞ்சத்தூள் உப்பு படுற மாதிரி நல்லா தேய்ச்சி விட்டுக்கோங்க. இதை ஒரு 20 மினிட்ஸ் அப்படியே வச்சிடலாம். இப்போ ஒரு 20 நிமிஷம் கழித்து கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா இதை அலசி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி பண்ணுறதுனால பாவக்காவில் இருக்க கசப்புத்தன்மை கொஞ்சம் குறையும். ஸோ கண்டிப்பாக இந்த ஸ்டெப் பண்ணிக்கோங்க. அடுத்து இதை நம்ம ஸ்டீம் பண்ணிடலாம். இந்த மாதிரி இட்லி தட்டில் வச்சுட்டு ஒரு 10 நிமிஷம் ஸ்டீம் பண்ணி எடுத்துக்கிறேன். ஸ்டீம் பண்ணதுக்கப்புறம் நம்ம பாவக்காவை தொட்டு பார்த்திங்கன்னா நல்லா சாஃப்டாக இருக்கும். அடுத்து க்ரீமி மஷ்ரூம் டக்ஸல் பண்ண கொஞ்சமாக பட்டரை நான் உருக்கியிருக்கேன். இது கூட ஒரு டேபிள் ஸ்பூன் சாப் பண்ண கார்லிக் சேர்த்துருக்கேன். அடுத்து ஒரு பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி நல்லா ஃபைனாக சாப் பண்ணிக்கோங்க. அதையும் பேனில் சேர்த்துடலாம். இப்போது வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் 1.5 கப் அளவுக்கு நல்லா பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் மஷ்ரூம் சேர்த்துக்கோங்க. மஷ்ரூம் டக்ஸல் பொறுத்த வரைக்கும் மஷ்ரூம் நல்லா குக் ஆகணும். இது கொஞ்சம் நேரம் கழித்து லைட்டாக தண்ணி விடோம்ல, அந்த தண்ணி எல்லாமே உறிஞ்சி நம்ம மஷ்ரூம் நல்லா திக்காக பேஸ்ட் மாதிரி ஆகணும். அது வரைக்கும் இதை குக் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஆனதுக்கப்புறமேட்டு 1.5 டேபிள் ஸ்பூன் ஃப்ரெஷ் க்ரீம் சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போது இதில் கொஞ்சமாக தைம் சேர்த்துக்கிறேன் அண்ட் கொஞ்சம் oregano சேர்த்துக்கிறேன். ஹர்ப்ஸ் உங்களோட சாய்ஸ் தான், உங்களுக்கு எது பிடிக்குதோ நீங்கள் அதை சேர்த்துக்கலாம். இப்போது கொஞ்சமாக உப்பு, 1/2 டேபிள் ஸ்பூன் மிளகுத்தூள் சேர்த்துக்கலாம். அவ்வளோதான், நம்மளோட க்ரீமி மஷ்ரூம் டக்ஸல் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம பாவக்காவை ஸ்டீம் பண்ணி வச்சுருந்தோம்ல, அதுக்குள்ளார நம்ம பண்ணி வச்சுருக்க மஷ்ரூம் டக்ஸலை ஸ்டஃப் பண்ணிக்கோங்க. நிறைய ஸ்டஃப் பண்ணிட்டிங்கன்னா ஃப்ரை பண்ணும்போது இது வெளியில் வந்துடும். ஸோ கொஞ்சமாக ஸ்டஃப் பண்ணிக்கோங்க. அடுத்து ஒரு பவுலில் 1 டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு, 2 டேபிள் ஸ்பூன் கடலை மாவு எடுத்திருக்கேன். இது கூடவே 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/4 டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள் அண்ட் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. இதில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு நம்ம போண்டாக்கெலாம் மாவு ரெடி பண்ணுவோம்ல, அந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி மாவு ரெடி பண்ணிக்கோங்க. இதில் நம்ம ஸ்டஃப் பண்ணி வச்சுருக்க அந்த பாவக்காவை சேர்த்துட்டு நல்லா எல்லா சைடுமே கோட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம டீப் ஃப்ரை பண்ணிட போகிறோம். ஒரு பேனில் எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் இதை போட்டு நல்லா டீப் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. நல்லா எல்லா சைடுமே கோல்டன் கலரில் மாறினதுக்கப்புறம் எண்ணெயிலேருந்து எடுத்துடலாம். எனக்கு பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 5 நிமிஷம் ஆயிடுச்சு. ஸோ 2 சைடுமே நல்லா குக் பண்ணி எடுத்துக்கோங்க. நீங்கள் ஸ்டீம் பண்ணாமல் டைரெக்டாக ஃப்ரை பண்ணுறீங்கன்னா பாவக்காய் வேகாது. ஸோ ஸ்டீம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஃப்ரை பண்ணிக்கோங்க. அடுத்து மஷ்ரூம் டக்ஸல் பண்ணோம்ல, அதை மிக்சியில் சேர்த்துருக்கேன். அது கூட கொஞ்சமாக ஃப்ரெஷ் க்ரீம் சேர்த்து அரைச்சி எடுத்துக்கிட்டேன். இப்போது இதை வச்சு சாஸ் பண்ணிடலாம். கொஞ்சமாக ஆயில் பேனில் ஆட் பண்ணியிருக்கேன். நம்ம அரைச்ச அந்த மஷ்ரூம் டக்ஸலை இதில் சேர்த்துடலாம். கொஞ்சமாக ஃப்ரெஷ் க்ரீம் சேர்த்துக்கோங்க. இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டிங்கன்னா நம்மளோட மஷ்ரூம் சாஸும் ரெடி ஆகிடும். அடுத்து நம்ம மெட்ராஸ் கறி சாஸ் பண்ணிடலாம். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருக்கேன். இதில் 3 வரமிளகாய், 2 ஏலக்காய், 1/4 டீஸ்பூன் வெந்தயம், 1 டீஸ்பூன் மல்லி, 1/2 டீஸ்பூன் சீரகம் அண்ட் ஒரு அன்னாசி பூ எடுத்திருக்கேன். இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு லோ ஃப்ளேம் வச்சு நல்லா வறுத்துக்கலாம். அடுத்து 1 இன்ச் அளவுக்கு இஞ்சி அண்ட் 10 அளவுக்கு பூண்டு எடுத்திருக்கேன். இதை பேனில் சேர்த்துட்டு நல்லா வறுத்துக்கோங்க. இப்போது ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். இதையும் பேனில் சேர்த்துடலாம். வெங்காயம்லாம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் ஒரு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன். இதையும் பேனில் சேர்த்துட்டு வதக்கிக்கோங்க. இப்போ நம்ம தக்காளிலாம் நல்லா வெந்ததுக்கப்புறம் இதில் சின்ன கொட்டை அளவுக்கு புளி சேர்த்துருக்கேன். இதெல்லாமே நல்லா ஆற வச்சுட்டு நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். அடுத்து இதே பேனில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. அண்ட் நம்ம இப்போ வதக்கிட்டு அரைச்சோம்ல, அந்த பேஸ்ட் இதில் சேர்த்துடலாம். இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு, ஒரு 1/4 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு ஒரு 10 நிமிஷம் கொதிக்க வச்சிங்கன்னா நம்மளோட மெட்ராஸ் கறி சாஸ் ரெடி ஆகிடும். இந்த சாஸில் நீங்கள் சிக்கன், பன்னீர்லாம் போட்டு குக் பண்ணிங்கன்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் அண்ட் செம்ம காரமாகவும் இருந்துச்சு.
அடுத்து பெரி பெரி டிப் பண்ணிடலாம். 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/4 டீஸ்பூன் பட்டைத்தூள் அண்ட் கொஞ்சம் ஆரிகானோ எடுத்திருக்கேன். இது கூடவே ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டோடைய பவுடர் சேர்த்துக்கோங்க. அடுத்து இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன். அண்ட் அரை டீஸ்பூன் அளவுக்கு பொடிச்ச சர்க்கரை சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிட்டிங்கன்னா நம்மளோட ஹோம்மேட் பெரி பெரி மசாலா ரெடி ஆகிடும். இது கூடவே 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மயோனைஸ் சேர்த்துக்கிறேன். அண்ட் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லா கெட்டியான தயிர் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. அவ்வளோதான், நம்மளோட பெரி பெரி டிப்பும் ரெடி ஆகிடுச்சு. இப்போ எல்லாத்தையும் பிளேட் பண்ணிடலாம். நான் மஷ்ரூம் சாஸை கொஞ்சம் ஸ்ப்ரெட் பண்ணிக்கிட்டேன். இது கூடவே நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்க பாவக்காய் வச்சுக்கோங்க. அண்ட் நம்மளோட மஷ்ரூம் டக்ஸலை நான் பைப்பிங் பேக்கில் போட்டுட்டு 2 பாவக்காவுக்கு நடுவில் இந்த மாதிரி பைப் பண்ணிக்கிட்டேன். கொஞ்சமாக பெரி பெரி சாஸ் அண்ட் கொஞ்சம் மெட்ராஸ் கறி சாஸ் வச்சிட்டிங்கன்னா நம்மளோட சூப்பரான கோல்டன் ஃப்ரைட் பாவக்காய் ரெடி ஆகிடும். செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. பாவக்காவே பிடிக்காதுன்னு சொல்கிறவங்களுக்கு கூட கண்டிப்பாக இந்த ரெசிபி பிடிக்கும். ஸோ நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் சூப்பரான வீடியோவில் மீட் பண்ணலாம். பாய் பாய்.